strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ராஜஸ்தான் ராயல்ஸோட IPL 2025 ரிப்போர்ட் கார்டு தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி சிஎஸ்கே பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் செக் பண்ணி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. சோ ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த 2025 சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா 9th பொசிஷன்ல முடிச்சாங்க. அதாவது இவங்களும் சரி சிஎஸ்கேவும் சரி ரெண்டு டீமுமே 8 பாயிண்ட்ஸோட தான் முடிச்சாங்க. பட் ஆர்ஆர் சிஎஸ்கே விட பெட்டர் ரன் ரேட் வச்சிருந்ததுனால அவங்க 9th பொசிஷன்ல இருந்தாங்க. 9th 10th ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லைங்க. எண்ட் ஆஃப் த டே இந்த ரெண்டு டீம் விளையாடத்தை பார்க்கும்போது, ஆனா ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 5 மேட்ச் அவங்க கையில இருந்த மேட்சை போட்ட விட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். அதெல்லாம் அவங்க வின் பண்ணியிருந்தாங்கன்னா 16-18 பாயிண்ட்ஸ் எடுத்திருப்பாங்க. ஈவன் பிளே ஆஃப் கூட குவாலிஃபை இருக்கலாங்க. ஓகே, அப்படி இல்லைன்னா கூட அவங்க 9th பொசிஷன்ல முடிச்சிருக்காங்க. மேபி ஒரு 5th பொசிஷன் இல்ல 6th பொசிஷன்ல கூட முடிச்சிருக்கலாம். அதாவது இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நானுமே சொல்லியிருந்தேன், இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த உடன் ஸ்பூன் வாங்க சான்சஸ் நிறைய இருக்கு, இல்ல 9th பொசிஷன்ல முடிப்பாங்கன்னு. அதுக்கேற்ற மாதிரி இவங்க 9th பொசிஷன்ல தான் முடிச்சாங்க. பட் ஆனா அவங்க விளையாடின கிரிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங் கரெக்டா இருந்ததுன்னா, பிளேயர்ஸ் கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருந்திருந்தாங்கன்னா டெஃபினட்டா ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன் பாத்தீங்களா, அவங்க டாப் 4 போகணும்னு அவசியம் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 5th and 6th பொசிஷன்ல முடிச்சிருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய க்ளோஸ் கேம்ஸ் கையில இருந்த கேம்ஸ், அதான் சொல்றாங்க 4-5 கையில இருந்த க்ளோஸ் கேம்ஸ் மிஸ் பண்ணாங்க. அதெல்லாம் ஆக்சுவலா அக்செப்டபிளே கிடையாது. நீங்க ஒரு வாட்டி பண்ணலாம், 2 வாட்டி பண்ணலாம், 3 வாட்டி பண்றீங்கன்னா அப்பவே தப்புன்னு வந்துருச்சு. அப்போ 4வது 5வது வாட்டியும் பண்றீங்கன்னா அப்ப கண்டிப்பா அந்த டீம்ல இஷ்யூஸ் இருக்குன்றத உண்மையான ஒரு விஷயம். அந்த இஷ்யூஸ் எங்க இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஹெட்மேயரோட ஃபெயிலியர். ஓகேங்களா, அவரை ரீடைன் பண்ணாங்க, 11 கோடி கொடுத்து ரீடைன் பண்ணாங்க. அப்சல்யூட்லி அவர் ஃபிளாப்புங்க இந்த சீசன்ல. அதுக்கப்புறம் த்ரூவ் ஜூரல் வந்து பாத்தீங்கன்னா சில நாட்ஸ் ஆடி இருப்பாரு, ஆனா மேட்சை வின் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாரு. லாஸ்ட் மேட்ச் தான் சிஎஸ்கேவோட ஒரு சின்ன கேமி ஆடி இருப்பாரு, தவிர மற்ற மேட்சஸ் எல்லாம் 50 எல்லாம் போட்டிருப்பாரு. ஆனா டீமை வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாரு. அது ரொம்ப தேவைப்படும்ல. இந்த பிளேயர்ஸ் எல்லாம் வந்து அதிக வேலை கொடுத்து ரீடைன் பண்ணிருக்காங்க. த்ரூவ் ஜூரலும் கிட்டத்தட்ட 14 கோடி கொடுத்து ரீடைன் பண்ணிருக்காங்க. சோ இந்த பிளேயர்ஸ் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் கேம் எடுத்துட்டு போயிட்டு ஈஸியா அந்த சேஸை கோட்டை விட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். அங்கதான் வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு ஆக்சுவலா ராஜஸ்தான் ராயல்ஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் ஆல்ரெடி இந்த டீம்ல ஏகப்பட்ட பிரச்சனைங்க. அதாவது ராகுல் டிராவிடுக்கும் சஞ்சு சாம்சனுக்கும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ். சஞ்சு சாம்சன் வந்து கம்ப்ளீட்டா 14 கேம்ஸ் விளையாடல, அவருக்கு இன்ஜுரியும் இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரியன் பராக் அவரோட மாமா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராஜஸ்தான் ராயல்ஸே வந்து ஆட்டி படைக்கிறாருன்ற மாதிரி, அதனாலதான் அவருக்கு கேப்டன்ஷிப் கொடுத்தாங்க. சஞ்சு சாம்சனோட ஆப்சன்ஸ்ல ஏன் ஒரு ஜெய்ஸ்வாலுக்கு கொடுத்துருக்கலாம், இல்ல வேற யாருக்காக கொடுத்துருக்கலாம்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. சோ அது ஒரு பாலிடிக்ஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. பட் ஸ்டில் ரியன் பராக் பாத்தீங்கன்னா இந்த சீசன் வந்து நிஜமாவே கொஞ்சம் டவுன் தாங்க கம்பேர் டு லாஸ்ட் இயர். லாஸ்ட் இயர்லாம் சூப்பரா விளையாடினாரு, இந்தியன் டீம்ல இடம் கிடைச்சது அவருக்கு. பட் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அவர் பெர்ஃபார்மும் பண்ணல. இதுதான் உண்மையான ஒரு விஷயம். சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இது அவர் கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும் இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆகிறதுக்கு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஆர்ஆர் ஃபேஸ் பண்ணாங்கன்னு தான் நம்ம கண்டிப்பா சொல்லியே ஆகணும். அண்ட் இன் ஸ்பைட் ஆஃப் ஃபேசிங் திஸ் ப்ராப்ளம்ஸ், எப்படி சிஎஸ்கேக்கு நம்ம வந்து இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெட்டரா வந்து விளையாடினாங்களோ, சில பாசிட்டிவ்ஸும் இருக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா வைபவ் சூரியவன்ஷி, 14 year old, அவர் வந்து பாத்தீங்கன்னா 34-35 பால்ஸ்ல ஒரு செஞ்சுரி போட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2-3 50s அடிச்சாரு. பெரிய பெரிய டீமோட பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிட்டாரு. நம்மளாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவருக்கு சான்ஸ் கிடைக்குமான்னு நினைச்சோம். ஆனா கிடைச்ச சான்ஸை செம்ம யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஏன்னா அந்த ஒரு ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட்டுக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா சூரியவன்ஷிக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைச்சது. அதை செம்மையா அவர் யூஸ் பண்ணிக்கிட்டாருந்தாங்க சொல்ல முடியும். சீரியஸா அந்த பையன் 14 வயசுல இவ்வளோ டேலண்டா, அப்பா வேற லெவல். ஐ திங்க் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபியூச்சரை கண்டுபிடிச்சிட்டாங்க. 14 வயசு நம்ம பாத்துக்கோங்களேன், ஐபிஎல் 35 வயசு இருக்கும் விளையாடலாம். another 10 to 15 years வந்து பாத்தீங்கன்னா சூரியவன்ஷி இந்த ஐபிஎல் ரூல் கூட பண்ணலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சிருச்சு, செகண்ட் இயர் சில டீம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிளானோட வருவாங்க. அதனால அது எப்படி டேக்கிள் பண்ணி விளையாட போறாருன்றதெல்லாம் பார்க்கலாம். பட் இஸ் a huge பாசிட்டிவ், அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஜெய்ஸ்வால் எடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் 3-4 மேட்ச்ல இஷ்டத்துக்கு சுத்திட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவரும் ஃபார்முக்கு வந்தது ஒரு மிகப்பெரிய பிளஸ், அது ஒரு விஷயம். அண்ட் ஆப்வியஸ்லி ஜோஃப்ரா ஆர்ச்சரோட ஃபார்ம், ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ஒரு மாதிரி போட்டாரு, சன்ரைசர்ஸோட பயங்கரமா அடி வாங்கினாரு. அதுக்கப்புறம் நல்லா கம்பேக் ஆகி சூப்பரா போலிங் போட்டாரு. சோ அவருக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ், அதுக்கு வந்து பலன் கிடைச்சதுன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னொரு டிசப்பாயிண்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா இந்த 2 ஸ்பின்னர்ஸ், அதாவது அசரங்கா சிஎஸ்கேவோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம் 2 மேட்ச்ல, ஆனா மத்த மேட்ச்ல எல்லாமே அவர் அடி வாங்கினார் தான் சொல்ல முடியும். தீக்ஷனாவும் கன்சிஸ்டன்டா விளையாடல பிளேயிங் 11ல, அவரும் பாத்தீங்கன்னா he had a very ordinary tournament தான் சொல்ல முடியும். சோ அஸ்வின் சஹல் வச்சிருந்தாங்க போன வருஷம், அதை இவங்க 2 பேர் ரெப்ளிகேட் பண்ணுவாங்களான்னு பார்த்தா சத்தியமா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் சந்தீப் சர்மாவும் had a very poor tournament. ஏன்னா அவர் தான் டெத் போலிங் நியூ பால்லாம் கலக்குவார் ஜென்ரலா, ஆனா இந்த சீசன்ல அவருமே லீக் பண்ணிட்டாரு நிறைய ரன்ஸ், அண்ட் அவரும் இன்ஜூர்ட் ஆயிட்டாரு. துஷார் தேஷ்பாண்டேவும் பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு ஆடும்போது பாத்தீங்கன்னா விக்கெட்ஸாவது எடுத்துட்டு இருந்தாரு நிறைய ரன்னு கொடுத்து. பட் ஆனா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு விக்கெட்ஸ் கம்மியா எடுத்து ரன்னும் நிறைய கொடுத்துட்டு இருந்தாருன்னு தான் சொல்ல முடியும். சோ இந்த ஒரு போலிங் லைனப்ல நிறைய ப்ராப்ளம் இருக்கு, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. அவங்க நிறைய சார்ட் அவுட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸ்பின் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் மினி ஆப்ஷன்ல யோசிக்க வேண்டியது இருக்கு. சோ அதை தான் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். முதல்ல வந்து
எந்த பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணணும் ராஜஸ்தான் ராயல்ஸ். அவங்க ஆல்ரெடி 20 பிளேயர் தான் வச்சிருக்காங்க. சந்தீப் சர்மா ஆல்ரெடி இன்ஜுரி ஆயிட்டாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிதிஷ் ராணாவும் இன்ஜுரி ஆயிட்டாங்க. அதுக்கு பதிலாக லுவாண்டி பிரிட்டோரியஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நாண்ட்ரே பர்கர் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த 2 பேரும் திருப்பி ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் யாராவது 2 பேரை அவங்க ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படின்ற ஒரு பட்சத்துல நான் வந்து ஜென்ரலா சொல்றேன், 3 பேர் அவங்க டெஃபினட்டா ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல ஒரு பிளேயர் அவங்க ரிலீஸ் பண்ணி கம்மி விலையில எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹெட்மேயர் 11 crores அவங்க விட்டுறணும். அவர் ஒண்ணுமே பண்ணலாங்க. ஒரு மேட்ச் கூட அவர் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு கொடுக்கல. சோ அப்படிப்பட்ட பிளேயருக்கு எதுக்கு நீங்க 11 crores இன்வெஸ்ட் பண்ணணும்? புரியுதா உங்களுக்கு? அண்ட் அதுக்கப்புறம் டெஃபினட்டா துஷார் தேஷ்பாண்டேவை நான் விட்டுருவாங்க. பிகாஸ் அவர் கிட்டத்தட்ட 6 crores என்னவோ. சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு போலர்ஸை ட்ரை பண்ணலாம். அண்ட் ஒன்னு த்ருவ் ஜூரல் 14 crores கொடுத்து ரீடைன் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆப்ஷன்ல விட்டா மேபி சில டீம்ஸ் ஃபைட்டுக்கு வரலாம், வராமலாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நல்ல குவாலிட்டி பிளேயர் தான் த்ருவ் ஜூரல். ஆனா 14 crores போவாரான்றது எனக்கு டவுட். மேபி ஒரு 8-9 அவங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 கோடி 4 கோடி சேவ் பண்ணலாம்ல. அவர் விட்டுட்டு எடுத்தா ஒரு 4 கோடி 5 கோடியாவது எக்ஸ்ட்ரா கிடைக்கும். சோ நான் இந்த 3 பேரை டெஃபினட்டா ரிலீஸ் பண்ணுவேன். அதுக்கு மேல நான் பெருசா ரிலீஸ் பண்ண மாட்டேன் ஸ்குவாட். ஏன்னா அவங்க ஸ்குவாட் லிமிட்டே ரொம்ப கம்மி. ஓவரா எல்லாருமே ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி பலன் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா அது பெரிய ரிஸ்க் ஆயிடும். சோ இந்த 3 பேரை ரிலீஸ் பண்ணுன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் த்ருவ் ஜூரலை நீங்க வந்து போட்டு கம்மி காசுக்கு எடுத்துடலாம். ஓகேங்களா? அண்ட் இவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு மிடில் ஆர்டர் தேவை, ஃபாரின் மிடில் ஆர்டர். ஏன்னா அவங்க ஹெட்மேயர் விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா பிளேயர்ஸ் லைக் கேமரன் கிரீன் ஆர் மேக்ஸ்வெல் விட்டாங்கன்னா மேக்ஸ்வெல் ஆர் லிவிங்ஸ்டன் ஆர்சிபி இன்கேஸ் டிம் டேவிட் தான் இருக்காரு, ஜேக்கப் பெத்தல் தான் ஆல்ரெடி இருக்காரு, எதுக்காக லிவிங்ஸ்டன் சொல்லி லிவிங்ஸ்டன் ஆப்ஷன்ல விட்டா கூட இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் கரெக்டா செட் ஆவாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அந்த மிடில் ஆர்டர்ல பினிஷிங் ரோல்ல. சோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதெல்லாம் வந்து நம்ம ஆப்ஷன்ல தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா ஒன்ஸ் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிளேயர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணலான்றது ஒரு ஐடியாவும் கிடைக்கும். சோ இந்த 3 பேர் தான் நான் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவேன். அண்ட் நான் சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மிடில் ஆர்டர் ஃபாரினர் கண்டிப்பா தேவை, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் தே வில் ஆல்சோ லுக் ஃபார் என்ன சொல்றது ஒரு இந்தியன் போலரும் கண்டிப்பா பார்ப்பாங்க. இப்ப நிறைய T20 லீக்ஸ் நடக்குதுங்க, ஏகப்பட்ட டேலண்ட். இந்த சீசன்ல நம்ம ஒண்ணு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் IPL-ல, அதாவது இந்தியன் கோரை நம்பு, இந்தியன் யங்ஸ்டர்ஸை நம்பு, அவனுங்க கண்டிப்பா உனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரன்ஸ் அடிச்சு கொடுப்பானுங்க, பெர்ஃபார்மன்ஸ் காமிப்பானுங்க. ஆனா நீங்க வந்து சில பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிக வேலை கொடுத்து எடுத்தவங்க எல்லாம் நிறைய ஃபிளாப் தான் இருக்காங்க இந்த சீசன்ல. அப்படின்னும் போது ஐ திங்க் இனிமேட்டு நிறைய பிரான்ச்சைசி ஸ்கவுட்டிங் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா they will be investing more on youngsters எனக்கு தோணுது. ஏன்னா எல்லா ஊர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் டொமஸ்டிக் T20 டோர்னமெண்ட் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, மகாராஷ்டிரா ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சத்தீஸ்கர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, TNPL ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. எல்லா IPL பிரான்ச்சைசியோட ஸ்கவுட்டிங் சிஸ்டமும் இப்போ ஒரு ரவுண்ட் வந்துட்டு தான் இருப்பாங்க, அதுல எந்த டவுட்டுமே இல்ல. ஆல்ரெடி மும்பையோட ஸ்கவுட்டிங் சிஸ்டம் TNPL உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்காங்க. சோ அதனால another செட் ஆஃப் யங் டேலண்ட்ஸ் நம்ம அடுத்த IPL-ல பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ உங்களோட கருத்துக்கள் என்ன? நீங்க எந்த பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணுவீங்க? எந்த மாதிரி பிளேயர்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு வந்தா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். Until then, bye.